விசேஷத்துல கக்கூஸ் கழுவுற வேலைக்காரியா மட்டும் நின்னப்போ என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டி. அந்த 5 லட்சத்துக்கு ஏன்டா கடந்து இப்படி அல்லாடுற? அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணமும் நம்மளுது தானடா. புரியாம பேசாத மதி. உன் தம்பி வீட்டு விட்டு ஓடி போயிட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன மது? எங்க இரு, இதோ வந்துடுறேன். அது யாரோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா. சரி, உனக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. இல்லம்மா, பாதி வீடு துடைக்காம இருக்கேம்மா. அதெல்லாம் பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். நீ கிளம்பு முதல்ல. ஜிம்முக்கு போன பேண்ட் சட்டை துவைச்சு தரணும்னு சொன்னீங்க. நீ போ, நான் துவைச்சுக்கிறேன். மாடியில துணி வேற காய் போட்டிருக்கேன். இத பாரு, இந்த வீட்ல யார் வேலைக்காரி யார் முதலாளிங்கிறது நீ அடிக்கடி மறந்துடுற. நான் ஒரு தடவை சொன்னா நீ 100 தடவை எதிர்த்து பேசுற. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிம்மா, கிளம்புறேன். செருப்பு கேட்டீங்க? வெள்ள போட்டு போ. சரிம்மா. ஏய், தள்ளு. வரேம்மா. உட்காரு. பிசினஸ் விஷயமா பாண்டிச்சேரி போயிருக்கிறதா சொன்ன? இல்ல மது, நீ ஃபீவர்னு சொன்னியா, அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன். உண்மையாவா? என்ன மது, வேணும்னா எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டா? ஏய், என்னாச்சு மது? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நிஜமாவே துடிச்சு போயிடுவியா? செத்தே போயிடுவோம் மது. தேங்க்ஸ் பா. எதுக்கு? சாதாரண காய்ச்சல் வந்ததுக்கே என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறியே, அதுக்கு தான். தேங்க்ஸ் மது. எதுக்கு? நான் உன் மேல அக்கறை வச்சிருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சாரி நட்ராஜ். இது எதுக்கு? இவ்ளோ நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சதுக்கு. இப்ப நான் அத சொல்ல போறேன். சொல்லு. நீ கண்ணு மூடு. சொல்லு மது. நீ முதல்ல கண்ணு மூடு. சொல்ல போறேன். சொல்லு மது. சொல்ல போறேன். சொல்லு மது. இங்க பாரு, இங்கே இரு. எது நடந்தாலும் நீ வெளியே வராத. இது ஏன் ரூம், யாரும் வரமாட்டாங்க. நீ இங்கே இரு, சரியா? என்ன? அம்மா, எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் பணம் வேணுமா? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என் புள்ள காணாம போயிட்டான். அவனை தேடாத இடம் கிடையாது. என் பொண்ணு இப்ப போன் பண்ணிச்சு, பாண்டிச்சேரியில தான் இருக்கானா. நான் உடனே கிளம்பணும்மா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. உண்மையா என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. அதான் சொல்லிட்டேன்ல, வேற என்ன? இல்லம்மா, நான் இருந்த அம்மாவை பார்த்துட்டே போறேன். சரியான ரோதனை. கொஞ்சம் இரு, வரேன். யார் அது? எங்க வீட்டு வேலைக்காரி. சரியான இம்சை. அவசரமா பணம் வேணுமா? நட்ராஜ், உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? எவ்வளோ? 500 ரூபாய். என்கிட்ட கிரெடிட் கார்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த பொம்பளைக்கு 500 ரூபாய் வேணுமா? இரு, நான் பாக்குறேன். என்கிட்ட இருக்கிறதே 500 ரூபாய் தான். முதல்ல அந்த இம்சா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு வரேன். சரி. இந்தா, இதை வச்சுக்கோ. இது என்னோட பாக்கெட் மணி. நீ திரும்ப தர வேண்டாம். இல்லம்மா, நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். அதான், சோத்துக்கே வழி இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் இந்த வெட்டி வீராப்ப கொண்டு குறைச்சல் கிடையாது. போ, உன் புள்ள இன்னும் வேற எங்கேயாவது ஓடுறதுக்கு முன்னாடி போய் புடி. போ. சரிம்மா. இவங்களை எல்லாம் யாரை ஏழையா பிறக்க சொன்னது? சரியான டார்ச்சர் பா. சரி, அதை விடு மது. நீ ஏதோ சொல்றேன்னு சொன்னியே. பாத்தியா, அந்த பொம்பளை வந்து மூட் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப வேலையா நம்ம 2 பேரும் சூடா காஃபி குடிப்போம். ஏய்,
உனக்கு காஃபிலாம் போட தெரியுமா? அதான் நீ இருக்கே. வா. சமையல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? சமைக்கிறத வேடிக்கை பார்க்கறது. அப்ப கடைசி வரைக்கும் நீ கத்துக்க மாட்ட? இதெல்லாம் ஒரு வேலையா? இட்லி சுடணும், சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், கூட்டு வைக்கணும், பரிமாறணும், இலை எடுக்கணும். அப்பப்பப்பா, நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலுக்குது. இதுல வீட்ல கூட பரவாயில்ல, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களை எல்லாம் நினைச்சு பாரு. அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் இல்ல? ஹேய், என்ன பாச்சு? ஒன்னும் இல்ல. காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. பொய் சொல்லாத. சத்தியமா எனக்கு காய்ச்சல் இல்ல மது. இப்ப அடிக்கும் பாரு. இத்தனை நாளா உன்கிட்ட சொல்லாம வச்சிருந்த அந்த ரகசியம் சீக்கிரம் சொல்லு மது. எனக்கு காய்ச்சல் இல்ல, ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. மண்டு மண்டு, என்னமா புரியல? ஹே தாடிக்காரா, ஐ லவ் யூ. எஸ் 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 எஸ். சரி, ஆடுனது போதும். வேற என்ன வேண்டும் கேளுங்கள் இளவரசியாரே. உட்காந்து ஃபியூச்சரை பத்தி பேசலாம். இல்லனா எங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி நானும் வீடு விட பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இத பாரு மது, உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். என்ன சந்தேகப்படுறியா? அதையெல்லாம் நம்பாம தான் நான் உன்னை லவ் பண்றேனா? வேற என்ன பிரச்சனை? ஆமா, என்னாச்சு உன் செமஸ்டர்? அது எதுக்கு மது? அது எதுக்குன்னா புரியல. நடுவுல நான் சித்தப்பா கூட பிசினஸ்ல ரொம்ப இன்வால்மெண்டா இருந்துட்டேனா, அதான். நமக்கு தான் பிசினஸ் இருக்கே. இல்ல மது, என்னதான் படிச்சாலும் கடைசியில நான் கடையில தானே வந்து உட்கார போறேன். கதிர் ஸ்டோர்ஸுக்கே ஒன்னதான் ஓனர் ஆக்க போறேன். எதுக்கு இந்த செமஸ்டர்லாம்? எங்க பாரு நட்ராஜ், நீ கதிர் ஸ்டோர்ஸ் முதலாளிங்கிறது எனக்கு பெருமைதான். ஆனா இப்ப நான் சொல்றத நீ கேளு. முதல்ல நீ செமஸ்டர் எழுத. மது ப்ளீஸ் மது ப்ளீஸ், இந்த ஒன்ன மட்டும் எனக்காக விட்டுறேன். நினைச்சேன். என்ன? ஐ லவ் யூ நான் சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே நான் சொல்றதையும் நீ கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். ஐயோ அப்படி இல்ல மது. அப்படி இல்லைன்னா வேற எப்படி நடந்துக்கிற? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற. சரி. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏ? இல்ல உங்க அப்பா அம்மா வந்துட மாட்டாங்க? அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. 4 மணிக்கு மேலதான் வருவாங்க. அது வரைக்கும் எதிரெதிரில் உட்காந்து ஒரு செமஸ்டர் பத்தி பேசுவோமா? ஆனா இப்ப நான் சொல்றத நீ கேளு. முதல்ல நீ செமஸ்டர் எழுது. ஐ லவ் யூ நான் சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே நான் சொல்றதையும் நீ கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற. தம்பி, இங்க டாக்டர் ரங்கராஜன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க. பார்க் பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். அது எம்எல்ஏ வீட்டு எதிரில தான் இருக்குன்னாங்க. தெரியலன்றல போய். என் வீட்டுக்கே போறதுக்கு வழி தெரியாம இங்க அவதிப்பட்டு இருக்கேன். இல்ல ரங்கராஜன் வீடு எம்எல்ஏ வீடுன்னு. சரி.
என்ன வேணும்? உனக்கு வேணுமா? என்னது? பொட்டலம். பொட்டலண்ணா? ஏன் சத்தம் போடுற? பொட்டலம்னா தெரியாது? தெரியாது. ஐயோ, தயிர் சாதத்துல ஊற வச்சு மடிச்சு கொடுப்பாங்களே, அதான்யா. போய் சாப்பிடு. போயோம். சை, அப்படிப்பட்டவன் உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு சுரேஷ். இத பாரு சுரேஷ், இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் பேசுவேன். அப்படி இல்ல செத்தா கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணு. என்னடி ஆச்சு? பீச்சுக்கு வாடான்னு கூப்பிட்டா 1 மணி நேரம் முன்னாடியே வந்து வெயிட் பண்றான். சினிமாக்கு வர சொன்னா 1 ஷோக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்றான். வேலைக்கு போன்னு சொன்னா மட்டும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்றான். இவனை நம்பி எப்படி வீட்டை விட்டு ஓடி வருது? அதான் 6 மாசம் குறையாம ஒரு கம்பெனில வேலை பார்த்தாதான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டேன். 5 மாசம் ஆச்சான். அதான் சார் கால் அலர்ட் கொடுக்கறாரு. இருந்தாலும் நீ அவனை ரொம்ப தாண்டி கொடுமைப்படுத்துற. பொடி, லவ் பண்ண பொண்ணு சொல்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட இவனால செஞ்சு முடிக்க முடியலனா நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்க போறான்? நான் எப்படி நம்புறது? நீ இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற இல்ல போடான்னு தூக்கி போட்டுருவேன். அம்மா பாண்டிச்சேரி வந்துருச்சுமா. எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்கம்மா. ஐயோ, அம்மா பாத்துமா. ஐயோ ஐயோ, என்னச்சுமா? யாரும் தண்ணி கொண்டு வாங்க. என்ன ஜெகலியா தண்ணி இருக்கா? என்ன பயக்கமா இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. என்னமா பண்ணுது? ஒண்ணு இல்லம்மா, பதட்டப்படாதீங்க. என்னம்மா சார், நீங்களாவது போய் வாங்கிட்டு வாங்களே. கொடுங்க கொடுங்க. தண்ணி தாங்க, தண்ணி தாங்க. அப்படியே இருங்கம்மா. நல்லா தள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க குடிங்க. தண்ணி கொஞ்சம் குடிங்க. பொறுமையாமா. நிதானமா மெதுவா. வாங்க. தம்பி பாத்துட்டு இருக்கே, தூக்குப்பா. பாத்து நிதானமா. கொஞ்சம் தூக்கி விடு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாத்து. கால் ரொம்ப வலிக்குதாமா? இல்ல இப்ப பரவாயில்ல, பரவாயில்ல. பாத்துமா, வலி ரொம்ப அதிகமா இருக்காமா? பரவாயில்லம்மா. தனியா போயிடுவீங்கல்ல? போயிடுவேன், நான் பாத்துக்கிறேம்மா. வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு வரவேற்புலாம் பலமா இருக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. இந்த பாரு, நாலு முழுக்க கடையில இருந்துட்டு ரொம்ப அழுத்து போய் வந்திருக்கேன். நல்ல விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு. நல்ல விஷயம் தாங்க, கல்யாண விஷயம். யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கும் எனக்கும். அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு தான் காலம் புறாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே. சொல்லு. என்ன ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? பாபுவுக்கு 6 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை பண்ணுங்கன்னு ஜோசியர் சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அது உனக்கு நல்ல காரியம், அவனுக்கு கெட்ட காரியமாச்சே. இல்லைங்க, இப்பெல்லாம் அவன் முன்ன மாதிரி இல்லப்பா. பாருங்க, நான் போய் கூப்பிட்டோன்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஏமா, வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தகுதியா? அப்பா, வந்தவன் அவன் பாட்டுக்கு சும்மா தானப்பா இருக்கான். யார்கிட்டயும் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லையப்பா. சரி, அதுக்கு கூட சாருக்கு மூடு இல்லையா என்னவோ? அப்பா, அவன் பழைய மாதிரி இல்லப்பா. எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கை கிடையாது. நம்ப மாட்டேன்னு அவனை அப்படியே விட்டுடலான்னு சொல்றீங்களா? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவன் குடும்பத்தை அவன் பாத்துப்பான்ல. ஓ, அப்படியா? சரி, அவனுக்கு என்ன சொல்லி பொண்ணு கேட்கட்டும்? கலெக்டர் ஆபீஸ்ல வீச்செழுத்துல கையெழுத்து போடுறவர்னு சொல்லட்டுமா? இப்பவே கடைசாவிய கொடுங்க, அவன் கடையை பாத்துக்கட்டும். அரஞ்சனா பாத்துக்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே தப்புன்னு சொல்றேன், கடைச்சாவிய கையில கொடுக்க சொல்றேன். அப்பா, எனக்காக அவனுக்கு இந்த ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. ஆனா
அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதான பார்த்தேன். எங்கடா மனுஷன் திடீர்னு திருந்திட்டாரோன்னு. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாருமா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் தயாரு தான். ஆனா அவன் என் முன்னாடி வந்து நின்னு அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லணும். அப்பதான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். இதோ ஒரு நிமிஷம், இப்பவே அவனை சொல்ல வைக்கிறேன். ஆமா, சொல்ல வச்சிருவேன். பாபு, பாபு, என்னம்மா? இங்க வாயே. இதை வச்சு விளையாண்டுட்டு மாமா வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. என்ன? பாபு, உனக்கு அப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொல்றாரு. உனக்கு சம்மதம் தானே? என்னடா பாபு பேசாம இருக்க? ஏய், வாயை திறந்து சொல்லேண்டா. டேய் பாபு, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க. நான் போய் மோகனை பார்த்துட்டு வரேன். அப்பா, இப்பயாவது அவனை நம்புறீங்களா? எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்பா, அவன் வாயாலே அவன் சரின்னு சொல்லிட்டான்ப்பா. எங்க தேங்காய் உடைச்சது மாதிரி சரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு அவன் சொன்னானா?